அன்பிற்கினிய அன்பர்கள் அனைவருக்கும் மயிலம் ஸ்ரீ பாலமுருகன் திருவடியை வணங்கி தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு மிதுன ராசி. இந்த பங்குனி மாதம் தொடக்க இந்த நிலையிலேயே இந்த மிதுன ராசிக்கு ஒரு இக்கட்டான ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை தெரிவித்து அதிலிருந்து பக்குவமாக நாம் வெளியேறி வருவதற்குரிய உபாயங்களும் இறைவனுடைய அருளால் இருக்குது. அதை நம்ம கடைபிடித்து வருகிற போது இந்த தடைகளிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்குரிய வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு வழங்கும் என்பதை சொல்லி, உங்களுடைய மிதுன ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், தொழில் எதுவாக இருந்தாலும் குடும்பத்திற்கு வருகின்ற வருவாய் ஜீவனம், அதுவே கர்ம பலனை கொடுக்கக்கூடிய கர்மஸ்தானம். ஆக அந்த இடத்துலையும் சூரிய ராகுவுடன் இணைகிறார். ஆகவே 10ஆம் இடத்துல ராகுவுடன் சூரியன் இணைய, பாக்கிய ஸ்தானத்தில் சனியுடன் செவ்வாய் இணைய, இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை மிதுன ராசி சந்திக்க இருக்கிறது. 4ஆம் இடத்துலையும் கேது அமர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறது. கூடிய வரையில் சித்திரை மாதம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மாபெரும் குரு பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. அதற்கு உள்ளாக இந்த பங்குனி மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை எல்லாம் சற்று சாதகமாக இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு உள்ளது. குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சனி பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கிற போது எப்படி சுபங்கள் எல்லாம் குறையும் என்ற கேள்வி எழுகிறது. மிதுன ராசிக்கு குரு நேரடியாக ஒரு சாதக பலனை கொடுக்கக்கூடியவராக அல்லாதவராக இருந்தாலும் அவர் மறைவு ஸ்தானத்திலேயோ அல்லது உபஜய ஸ்தானத்திலேயோ வருகிற போது சுபம் செய்வார். அந்த நிலை ஏற்பட்டு சித்திரை மாதம் சென்ற ஆண்டு சித்திரை மாதம் குரு 11ஆம் இடத்துல பயிற்சியாகி வந்தோம். இது நாள் வரையிலும் குருவினால் சரியான அளவில் நற்பலன் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், 11ஆம் இடத்திற்கு குரு வருகிற போது எந்த ஒரு ராசியாக அவருடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. மார்கழி மாதம் 4ஆம் தேதி வரணும் சனி 8ல் தான் இருந்தார். அப்போ லாபகுரு அவருடைய பரிமாற்றங்களை எல்லாம் இந்த மிதுன ராசிக்கு கொடுப்பதற்கு வழி இல்லை. மிதுனம் மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் 11ஆம் இடத்திற்கு லாபகுரு வருகிற போது அந்த ராசி 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் சூரியனை தவிர வேறு எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும், அது கூட சனியை பொறுத்தவரையிலும் தான். குருவை பொறுத்தவரையிலும் 8ல் எந்த கிரகம் இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய நற்பலனை நிறுத்திடுவார். அந்த நிலையிலையும் 8ல் அது சரியாக பாதிக்கப்பட்டது. பிற்பாடு இவர் 9ஆம் இடத்துக்கு போன பிறகு குருவுக்கு 12ஆம் இடத்துல அவருடைய மீனராசியிலே ராகு இருந்து, அதுவும் குருவுடைய சுபபலை தருவதற்கு தடைக்கற்களாகவே இருந்தது இன்றைய வரையிலும். அப்போ இந்த குரு எப்போதான் கொடுப்பார்? குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மறைவு ஸ்தானத்தில் ரிஷபத்தில் வருகிற போது பரிபூர்ணமான பலனை கொடுப்பார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பித்து வர வேண்டும் என்பது இந்த காலத்தினுடைய கட்டாயம். ராகுவுடன் சூரியன், சனியுடன் செவ்வாய், இந்த 2 இடமும் முக்கியமான இடம். ஒன்று பாக்கியஸ்தானம், ஒன்று தந்தையை குறிக்கக்கூடிய இடம், பிதுர் ராஜ்யத்தினுடைய அமைப்பு, இன்னொன்று தன்னுடைய ஜீவனம். இப்படி பல வகையில் இந்த 2 இடமும் ஒரு முக்கிய இடமாக இருக்கு. 14/3/2024 தொடங்கி 22/4/2024 வரையில் 38 நாள் வரையிலும் சனி செவ்வாயுடைய இணைவு. இந்த சனியும் செவ்வாயும் 2 மாபெரும் கிரகங்களும் ஒன்றுக்கொன்று புரிதல் இல்லாத ஒரு அமைப்பு, மிகவும் பகை பெற்ற அமைப்பு. இந்த 2 பகை பெற்ற அமைப்பு ஒன்று சேர்கிற போது அங்கு ஒரு சிக்கல்.
இது இரண்டும் சேர்ந்து இணைந்து பார்க்கிற போது அந்த பார்வை பெறுகின்ற அந்த மூன்றாம் இடமும் பாதிக்கப்படுது. முயற்சி ஸ்தானங்கள் பாதிக்கப்படுவது, சகோதர சகோதரி ஸ்தானங்கள் பாதிக்கப்படுவது, திருமண விஷயத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. பல வகையில் இந்த அமைப்புகள் எல்லாம் இரண்டு கிரகங்களுடைய அமைப்பு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கு. செவ்வாய் உங்களுடைய மிதுனத்துக்கு 6க்கும் 11 கூடியவர், சனி பகவான் 8, 9 கூடியவர். ரெண்டு பேருமே ஒரு பகுதி மைனஸ் பாயிண்டாகவே இருக்கக்கூடியவங்க. குணத்துலேயும் எதிர்மறையாக இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்மதிரமாக தான் இருப்பாங்க. ஆக இந்த இணைவு உங்களுடைய மாமனாருடைய வழியில், இளைய சகோதரருடைய வழியில், தந்தையினுடைய பாக்கியம், அவர்களால் பெறக்கூடிய நன்மைகள், அவர் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நிலபலன்கள், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், தந்தையினுடைய அணுகுமுறை, இவைகள் எல்லாமே பாதித்துவிடும். சொத்து பிரச்சனை, உத்தியோகத்தில் ஒரு தடுமாற்றம், உத்தியோகத்தில் இடமாற்றம், வேண்டப்படாத இடமாற்றம், உறவுகள் எல்லாம் பகையாவது, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இதனுடைய வழியில் வரக்கூடிய வருமான வழிகளை எல்லாம் உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு வெறுப்படையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். சண்டை சச்சரவு, காவல் நிலையம், நீதிமன்றம், ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பணங்கள் இப்படியெல்லாம் போய் வரையங்கள் ஆக வேண்டும் என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. எனவே இந்த காலகட்டத்தில் இப்படின்னா இருக்கிற போது செவ்வாய்க்கிழமை 3 நாள் ராகு காலத்தில் விநாயகப் பெருமானுக்கு 3 நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து இந்த 38 நாட்கள் வரையிலும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை 3 நாள் ராகு காலத்தில் விநாயகப் பெருமானை வேண்டி வருகிற போது இந்த சிக்கலிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைப்பதற்கு இறைவனுடைய அருள் புரிவார் என்பதை தெரிவித்து, துர்க்கை வழிபாடு, கணபதி வழிபாடு, முருகன் வழிபாடு, அவர்களுக்கு இப்படி இந்த அமைப்பில் வணங்கி வருவது சிறப்பு. இந்த சூரியனராகவும் பங்குனி மாதம் முழுவதுமே இணைந்து இருப்பதனால தொழில் வழி தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். உத்தியோகம், வியாபாரம், அங்கே சனி செவ்வாயால் அங்கே பாதிப்பு, இங்கே சூரியன் ராகுவால் பாதிப்பு. அதனால் தொழில் வழியில் ஜீவனத்தை முன்னிட்டு எந்த வழியாக இருந்தாலும் கொஞ்சம் படாத பாடு படுத்தணும். தக்க தருணத்தில் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய நல்லவங்களுடைய துணை இல்லாமல் பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். செய்யாத குற்றத்திற்கு வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய அமைப்பு. இப்படியெல்லாம் பல வகையில் நம்மளை ஒரு சிக்கு முக்காட வைக்கிற மாதிரி கிரக நிலைகள் எல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த இணைவுகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக உப்பு எதில் போட்டாலும் அந்த பொருளுடைய சுவையை கொஞ்சம் கூட்டும். அதே உப்பு வீட்டுக்கு வெண்டாங்க சீக்கிரம் போய் காப்பி போட்டு எடுத்துவா சொல்கிறோம். பாலை காய்ச்சுறாங்க, அவசரத்தில் சர்க்கரை போட்டு இல்லை உப்பு போட்டுடுறாங்க, பால் திரிஞ்சு போடும். அதே போல் தான் இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு ஆகினா இந்த ஒரு காலகட்டத்தில் மிகவும் 3 வாரம் வரையிலும் இந்த சூரியன் ராகுனால கொஞ்சம் பாதிப்பும், இதிலிருந்து தப்பித்து வருவதற்குரிய அமைப்பு உங்களுடைய புதன் ராசி அதிபதி வலுவாக இருக்கணும். அவர் 13ஆம் தேதியிலிருந்து அதுக்கு முன்னாடியே அஸ்தமனமாகி அது 13ஆம் தேதியில் வக்கரம் வேற ஆகிறார். ஆகவே ராசி அதிபதியும் பலம் இல்லாத போயிடுறார். அப்படி ராசி அதிபதியும் பலம் இல்லாத போகிற போது இருக்கக்கூடிய ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் சொல்லுவாங்க. அதே போல் அமைப்பில் இந்த கிரகங்களுக்கு இடைவிட்ட மாதிரி ஆகிடும். எதிர்நோக்கக்கூடிய அமைப்பு ராசி அதிபதிக்கு வேண்டும். அதுவும் 13ஆம் தேதியிலிருந்து அவர் வக்கரம் பெற்று இருப்பதனால பயணங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பயணமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. முதல் 10ல் இருந்தாலும் அவர் 4 கூடையவர். வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் தன்னுடைய சுகம்
இப்படி அந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படி எல்லாம் இருக்கிற போது அதுக்குரிய கிரகம் அங்கே நீசமாகி அஸ்தமனமாகி வக்கரம் பெறுகிற போது அந்த புதன் தன்னிலையை இழைகிற போது இத்தனை விதமான இடர்பாடுகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகையினால 3 வாரங்கள் வரலும் பின்னடைவும் 4ஆவது வாரத்திலிருந்து சுபம் பெறக்கூடிய அமைப்பில் உங்களுடைய சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 19ஆம் தேதி இதே சூரிய ராகு இணைந்திருக்கக்கூடிய இடத்துல புதன் இணைந்திருக்கக்கூடியதில் அவரும் சேருகிறார். அவர் சேர்ந்து உச்சமான பிறகு தான் ஒவ்வொருத்தருக்கு அப்படியே உங்களுக்கு மிதன ராசிக்கு நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ உச்சபங்கம் அப்போ உச்ச கிரகத்தோடு நீசம் இருக்கிற போது நீசபங்கம் ராஜயோகத்தை கொடுக்கும். ஆக 19ஆம் தேதி வரையிலும் சுக்கிரன் உச்சமாகிற வரையிலும் கொஞ்சம் சிரமங்களை எல்லாம் நம்ம எதிர்நோக்கி தான் வரணும். ஆகவே இறை வழிபாடு தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும். இறை வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து செய்து வருகிற போது இந்த இக்கட்டிலிருந்து நீங்கள் விலகி வருவீர்கள் என்று கூறி இத்துடன் முடிக்கிறேன். வணக்கம்.